சொன்னா திருந்த மாட்டான் குடிகார பையன். ஏய் இல்லடா லிங்கண்ணா, ஏய் இல்லடா இவரே இல்லடா. ஏய் எதுல வந்த ட்ரெயின்ல மாறி ட்ரெயின் வந்து இந்த பக்கம் போடா. மா இந்த பக்கம் போடா. நான் கிச்சா எலைட் பார்ல தான வாங்குனேன். எல்லாம் ஒசிசாக தான் பையில இருப்பார். ஏய் கிச்சா என்னடா சரக்கு கம்மியா வாங்குற? வாங்கின சம்பளம் அப்படியே குத்துனேன். உனக்கு கவர்மெண்ட்ல கொடுக்குற சம்பளம் பத்தலப்பா. எங்கடா சைடு ஆள் வலிக்கலங்க? உனக்கு என்ன கேங்க வேணும்பா? உருளைக்கிழங்கு இருக்குது, கருணைக்கிழங்கு இருக்குது, சாம்பார் ஆள் இருக்காங்க, ஆயா வந்துருக்குது. அப்படியா? என்னம்மா 2 நாள்ல இவ்வளவு பாட்டிலா? அவன் சம்பளம் டாஸ்மார்க்கே போயிடுது. பாட்டில் காசாவது வீட்டுக்கு மிஞ்சிட்டுமே. வாடா கிச்சா. இந்தாமா உன் புள்ள சம்பளம். ஏதாவது மிஞ்சிச்சா இல்லையா? அவன் சம்பளம் பொண்ணுங்களுக்கும் சரக்குக்கும் சரியா இருக்குது. நேத்து வந்த பொண்ணுலயே ஒரு பொண்ணை பாருடா, இவனை கட்டி வச்சிடலாம். அதெல்லாம் வேற மாதிரிமா. கஷ்டமோ நஷ்டமோ அப்படி இப்படி ஆயிருக்கும். நம்ம எமலிங்கத்துக்கும் சொந்தத்துல எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சோன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததும் குடும்ப பொண்ணாக்கிடலாம். சரவணகுமார், குயிலி வர்றாங்க. வணக்கம் குயிலி. வணக்கம். இது யூஸ்ல இல்லாத தீம் பார்க். இங்க வேலை செஞ்ச ஒரு தோழர் மூலமா நாம தலைமுறை வர்றதுக்கு இந்த இடத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உள்ள போலாம் வாங்க. இவர்தான் விஸ்வா, மாநில கமிட்டி. ஞாபகம் இருக்கு, உங்களை தான் பார்ட்னர் கான்ஃபரன்ஸ்ல பார்த்தேனே. இவர் நவீன், 2 பேரும் கம்ப்யூட்டர் விங். இவங்க குயிலி, மதிய கமிட்டி. வெல்கம் காம்ரேட். வணக்கம். நான் வெற்றி. இதுதான் பாலு எஸ்கேப் பண்ண வைக்கிறதுக்கான டீம். ரொம்ப ரகசியமா வச்சிருக்கோம். நீங்க வர்றது கூட தலைமைக்கும் எங்க 5 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப சென்னை ஜெயில புதுசா இன்சார்ஜ் எடுத்திருக்க மெக்காலே, நம்ம பாலுவை தூக்கில போட போற எமலிங்கம் 2 பேரோட டீட்டெயில்ஸும் எடுத்தாச்சு. மெக்காலே பத்தி அரசாங்கமே மறைக்கிற ரகசிய தகவல். இஸ்ரேல் மொசாட்ல 6 மாசம் ட்ரைனிங் எடுத்திருக்கான். லோக்கலாவும் இறங்கி வேலை செய்வான். இமீடியட்டா தூக்கில போட போற எமலிங்கத்தை டார்கெட் பண்ணணும். குயிலி என்ன சொல்றீங்க? எமலிங்கத்தை ஏன் கொல்லணும்? பாலுவை தப்பிக்க வைக்கணும், அதுதானே திட்டம். வேற வழியே இல்ல, எமலிங்கத்தை கொன்னே ஆகணும். அப்பதான் தூக்கு தண்டனையை தள்ளி வைக்க முடியும். அதுக்கப்புறம் தான் பாலுவோட எஸ்கேப் பிளான யோசிக்கவே முடியும். நான் தானே உனக்கு பாரமா இருக்கா? நான் போறேன். நானே போய் சாரி, நீ சந்தோஷமா இருப்பா. டேய் டேய் நில்லுடா. டேய் லிங்கா, ஏன்டா இப்படி பண்ற? நான் வரமாட்டேன், நீ போ. 15 வருஷமா குடிச்சிட்டு இதே மாதிரி பண்றியடா. குடிக்காத நீ போ. எவனும் பர்மனன்ட் பண்ண மாட்டேங்கிறான். நான் பர்மனன்ட் பண்ணி குடிச்சுதான் இருப்பேன். நீ போ. ஏய் இப்போ எதுக்கு வரணும்ன்றா? போன்றல பர்மனன்ட் பண்ண சொல்லு. நீ போ சொல்லு. ஐயோ தம்பிங்களா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஐயோ நீ போ. நீ போவா, நான் இன்னைக்கு சாவதான் போறேன். ஏய் யாரு கிச்சாவா டம்ளர் சாங்க? டேய் லிங்கா, விடுடா. முடிச்சிருக்கலாமே. அவன் அம்மா இருக்காங்க, நாம ஒண்ணு கூலி பட இல்ல. போலாம்.